தமிழக வேட்பாளர்கள் 27 பேர் அடங்கிய அந்த வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளிவந்திருக்கிறது. இது குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த வேட்பாளர் பட்டியல்ல புது திருப்பங்கள்லாம் வந்திருக்கு. அண்ணாமலை போட்டியிடல. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீண்டும் இங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. எப்படி புது தகவல்கள்லாம் வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரொம்ப மகிழ்ச்சியான அறிவிப்பு. 27 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்பாளர்கள் அனைவருமே நல்ல அனுபவசாலிகள், அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், முன்னாள் ஆளுநர் இருக்கிறார், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் போட்டியிடுகிறார்கள். அனைவருமே ஒரு சிறப்பான முறையிலே பணியாற்றி மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சிறப்பான ஒரு வேட்பாளர் பட்டியல். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு தகவலை ஒரு 10 தினங்களுக்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுறாரு அவினாசி தொகுதியில. அவினாசி தொகுதி ஒரு சிறப்பான தொகுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்து பெற்றிருக்கிற வாக்குகளை 2024 வாக்குகளை வைத்து பார்ப்பதையானால் மிக அதிக வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல கட்சி நிர்வாகிகள் அங்கே இருக்கிறார்கள். அவினாசி தொகுதியை பொறுத்தவரை நான் கூட ஒரு 3-4 தினங்கள் அங்கே தங்கி இருந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக களத்திலே பணியாற்றினோம். அங்கேயும் ஒரு எல்லா போகிற இடங்கள் எல்லாம் கட்சிக்கு ஒரு சிறப்பான செல்வாக்கு இருந்தது. அந்த அடிப்படையிலே மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் நிச்சயமாக பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போவது உறுதி. சார், இது அதிமுக இந்த பாஜக இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சார், மிக சிறப்பா இருக்கு. இப்ப திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்கிற இடங்களெல்லாம் மக்கள் ஆதரவு மிக பிரபண்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாஜகவை பொறுத்தவரை அடிப்படை ஒரு 3-4 மாதங்களாக தொடர்ந்து கட்சியிலே பூத் அளவிலே பூத் வலிமைமிக்க பூத்தாக இருக்க வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளுக்கிடையே எந்தவித பிணக்கும் இல்லாமல் உட்பட்டு பணியாற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. எனவே இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில வேட்பாளர்கள் அந்த இதுல பிரச்சாரத்துல இந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சினா திமுக தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் நேரத்துல பேசுவாங்க, தேர்தல் நேரத்துல கோயிலுக்கு போவாங்க சிலர், தேர்தல் நேரத்துல சிலர் வேலை எடுப்பாங்க. இது தேர்தல் நேரம் என்பதால் இது பேசுறதெல்லாம் நம்ம கருத்தில் எடுக்க முடியாது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை கோர்ட்டு தீர்ப்பு இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதுதான் அதுதான் யதார்த்தம். இது யதார்த்தம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு மத ரீதியாக நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. தமிழக மக்கள் எப்பொழுதுமே மத ரீதியாக பிரிந்திருக்க மாட்டார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது உறுதி. சார், கடைசியா இறுதியா ஒரு கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பரப்புரையின் போது சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அந்த தமிழ்நாடு பெயரையே தட்சிண பிரதேஷ் அப்படின்ற மாதிரி மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். முதலமைச்சர் பேசியிருக்கிறது நானும் பார்த்தேன். நிச்சயமா நடக்காத ஒண்ணு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சார். வணக்கம். நன்றி சார்.
பாஜகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. நம்முடன் பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், பல புதிய தகவல்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் வந்திருக்கு. அண்ணாமலை போட்டியிடலை, அதே போன்று எல்முருகன் மீண்டும் போட்டியிடுறாரு, அவினாசி தொகுதியில் போட்டியிடுறாரு, சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன். என்ன சார் பாஜக என்ன திட்டமிட்டு இருக்கிறது இந்த தேர்தலில்? என்ன இப்ப பல்வேறு சந்தேகங்களுக்கு 2-3 நாளா ஊடகங்கள்ல பேசப்பட்ட, அவர்களாக நினைத்து அவர்களாக மனசுல எழுந்த கற்பனைகள்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எங்கள்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியல் அதற்கான பதில சொல்லுது. தாமதமாக ரஜினி சொல்றார், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தான்னு சொல்லிட்டு 5 மகளிருக்கு இடம், கிட்டத்தட்ட 27ல் 5னா 20%. அதே மாதிரியாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் 5 தொகுதி. ஒரு பேலன்ஸ்டு, நம்ம கேஸ்ட் வைஸ் எதுவும் பார்க்காட்டால் கூட ஒரு பேலன்ஸ்டு வேட்பாளர் பட்டியல் இப்ப இன்னைக்கு வெளியிட்டு இருக்கோம். மத்திய இணையமைச்சராக இருக்கிறவர் ஒரு மாநில அரசியலில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு வேட்பாளர்களுக்கு ஒரு வெயிட் கொடுத்து இந்த தேர்தலை சீரியஸா நினைக்கிறங்கிறதுக்கு எல்முருகன் அவருடைய கண்டஸ்ட் வெளிப்படையாக தெரிவிக்கிறது. அதே மாதிரி கவர்னராக இருந்த ஒருத்தவங்க மத்திய அமைச்சராக வேண்டிய அவர் ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு போட்டிடுறாங்க. அதனால இந்த மாதிரியான பலவிதமான பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையில் இந்த வேட்பாளர் பட்டியல் தேர்வு செய்திருக்கிறோம். இதுதான் பாஜகவினுடைய இந்த தேர்தல் பட்டியல் வெளியீட்டினுடைய விவரங்கள். சார், இப்போ விஜயதாரணிக்கு நம்ம கட்சியிலேருந்து விலகி இருந்தாங்க. இப்போ பாஜகவில் இணைந்தப்போ இப்போ அவங்களுக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க அதெல்லாம்? ஆமா, பாரதிய ஜனதா கட்சி குடும்ப அரசியல் அல்ல, அது எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறதுனால பல புதிய முகங்கள் கொடுத்துருக்கோம். நிறைய 27 பேர்ல நிறைய புதிய முகங்கள். அதனால அந்த வகையில அதே மாதிரி விஜயதாரணி அவர்களுடைய என்ன சொல்ல, அரசியல் ரீதியாக ஒரு பெரிய தியாகமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கரண்ட் லைவ் சட்டமன்ற உறுப்பினர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதையும் நாங்க அளித்திருக்கிறோம். பல புதிய முகங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சரியாக அந்த இது சொல்லுவாங்க, நிரவப்பட்ட எல்லா வகையிலும் எல்லா காய் கனி பழங்கள் நிரவிய ஒரு பட்டியலாக இது இருக்கிறது. அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? பரவலாக இப்போ திமுக ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க, எதிர்க்கட்சி தலைவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராரு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா களத்தில் விஜய் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு சார், எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நான் சொன்னோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சார பலத்தில் இருக்கக்கூடிய திமுக அல்லது ஓரளவுக்கு ஆன்டி பிஜேபி காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் களத்தில் நாங்கள் ஒரு 21,000 ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டரிங் போட்டிருக்கோம் கடந்த வாரம். மக்களுடைய பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் பரிச்சயம் இல்லாத கட்சி கிராமங்கள் பகுதிகளில். ஆனால் அதற்கெல்லாம் எழுச்சியோடு மக்கள் கேட்டார்கள். அதுவே வெரி கிளியர் இண்டிகேஷன் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது என்பதற்கு. அதே மாதிரி பிரச்சாரத்தை எங்க கூட்டணியினுடைய என்டிஏ கூட்டணியினுடைய அதிமுக முதலாக அதுதான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் திமுக ஆரம்பிச்சது. எங்களுக்கு மக்கள் போற இடத்துல வரவேற்பு, அந்த வரவேற்பு 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு ரசிகர்கள் கூட்டம், இன்னொன்னு ஓட்டர்கள் கூட்டம். எங்களுடைய வரவேற்பு ஓட்டர்களுடைய கூட்டம். அதனால அதன் மூலமாகவும் வெற்றி இருக்கு. அந்த வாசனைகள்லாம் தெரியுது. புயல் வருகின்ற போது, மழை வருகின்ற போது, காற்று வருகின்ற போது வீசுகின்ற ஒரு வாசம் போல மக்களுடைய ஆதரவு வாசம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வீசுறதை உணர முடியாது. சார், இந்த தேர்தலில் அண்ணாமலை, மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி அவரோட முழு ஆதரவும் இந்த வேட்பாளர்களுக்கு தரேன், 210 இடங்களில் சீட்டு நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பதிவிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? சார், அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய இளைஞர் சக்தியினுடைய ஒரு உருவம் சார். அது ஒரு பாயிண்ட். அவரு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆரம்பத்திலிருந்து அவர்
கடுமையாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றுவதற்காக முயற்சி பண்ண வராரு. இப்ப அவரை பற்றிய பல ஊகங்களுக்கு நான் தினமலர் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் சொல்றேன். நான் அந்த கேண்டிடேட் செலெக்ஷனுடைய கமிட்டியில இருக்கேன். அதுல பேசப்படுகின்ற போது அண்ணாமலை, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக முழுமையாக வேலை செய்யறேன், எனக்கு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு நிற்பதற்கு ஆர்வம் இல்லை, பிரச்சாரத்தில் அதிக ஆர்வம் என்று வெளிப்படையாக அவர் சொன்னதை நான் காதார கேட்டேன். அவருக்கு நீங்க எந்த தொகுதி நிற்க வேண்டும் என்று கேட்டபோது அது சொன்ன விவரம் அது. அதனால அவர் விரும்பி இந்த 27 பேரை வெற்றி பெற வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்கார வேண்டும். அது மட்டும் இல்லாம தீய சக்தி திமுக அகற்றப்பட வேண்டும். இதற்காக ஒரு பெரிய தியாகம் பண்ணி அவர் இதுல இறங்கி இருக்கிறார். அதனால தேர்தல் சீட்டு மறுக்கப்பட்டது வேண்டாம் என்று சொன்னார், கட்சிக்கும் அவருக்கும் பிளவு என்கின்ற இந்த குறும்பான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இதை நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை இன்னும் மிகப்பெரிய பதவிகளையும் இடங்களையும் பெறப்போவதால இந்த எம்எல்ஏ தொகுதிக்கு அவர் சேர்த்து கொடுக்கப்படவில்லை என்ற சொல்லுகின்ற பேச்சு இடமில்லை என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ பிரதமர் இன்னைக்கு வருகை தராரு, எப்படி சார் இருக்கும், என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கும், அவர் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறதா இருக்கு, எப்படி சார்? பிரதமர் அவருடைய வருகை புதுச்சேரிக்கான வருகை. புதுச்சேரியினுடைய தேர்தல் 9ஆம் தேதிக்குள்ளார முடியுது. ஆனால் புதுச்சேரிக்கான தேர்தலுக்கு வருகிறார், அதுக்கு பரப்புரைக்காக வருகிறார். வர்றப்ப நிச்சயமா மெட்ராஸ் தான் இறங்கணும், ஹெலிகாப்டர் இங்க இருந்து தான் போகணும். அதனால அவர் இங்கு இறங்குறார். அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளை சந்திப்பதாக ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வேட்பாளர் அறிவிப்பு உறுதியான காரணத்தினாலையும் நாளை காலையிலே எல்லா ஊர்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதாலேயும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் அங்கேயே இருக்க வேண்டும் என்பதால் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. ஆனாலும் கூட அரசியல் நிலவரங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விவாதிப்பதற்காக மையக்குழுவை மட்டும் நாளை சந்திக்கிறார். அவரோடு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அது அவருடைய ஆலோசனைப்படி எங்களுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் முன்னிறுத்தி வேலை செய்வோம். மாவட்ட தலைவர்கள் மட்டும் சந்திக்கல, மையக்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மட்டும் சந்திக்கிறீங்க, அதானே சார்? மையக்குழு மட்டும், மையக்குழுல யார் யார் இருக்காங்கிறது அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் தெரியும். அதனால ஒரு 10-15 பேர் மட்டும் மையக்குழுல இருக்காங்க, அவங்க மட்டும் சந்திப்போம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
தமிழக பாஜகவினுடைய அந்த தேர்தல் அந்த வேட்பாளர் 27 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. வணக்கம் வணக்கம் சார். இந்த வேட்பாளர் பட்டியலை நீங்க பார்த்திருப்பீங்க. எல்முருகன் அவினாசி தொகுதியில போட்டியிடுறாரு, மத்திய இணையமைச்சர். அண்ணாமலை போட்டியிடல, நயினா நாகேந்திரன் போட்டியிடுறாரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? புதுசா காங்கிரஸ்ல இருந்து விளங்கின விஜயதாரணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தனக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள்லயும் இன்றைக்கு மத்திய பாஜக, மாநில பாஜக நிர்வாகிகள் பல முறை ஆலோசித்து இந்த பட்டியலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலுமே மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு, மாவட்ட அளவிலான வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் பலரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்ப பிரபலமான முகங்கள் என்று பார்க்கிற பொழுது மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அவினாசி தொகுதியில மத்திய அமைச்சர் எல்முருகன் இருக்காங்க. சாத்தூர் தொகுதியில நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாகர்கோவில ஏற்கனவே வெற்றி பெற்ற திரு MR காந்தி இருக்காங்க. மதுரை தெற்கு தொகுதியில ராமசீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக தென் மாவட்டங்கள் அறியப்படுவர். தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக, செய்தி தொடர்பாளராக இருந்தவர். விழுவங்குடி தொகுதி விஜயதாரணி அவர்களுமே காங்கிரஸ் கட்சியில பிரபலமானவராக 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெறவர். பாரதிய ஜனதா கட்சியில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று பேசப்பட்ட இந்த சூழல்ல விஜயதாரணி களம் இறங்கி இருக்கிறார். இதை தாண்டி தஞ்சையில முருகானந்தம் அவர்கள், கோவை வடக்குல பெரிய வானதி சீனிவாசன் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. மொடக்குறிச்சி தொகுதியில் கடந்த சரஸ்வதி அவங்களுக்கு பதிலாக கிருத்திகா சிவகாமி என்று ஒரு வேட்பாளர் இருக்காங்க. பெரும்பாலானோர் வேட்பாளர்கள் பிரபலமானவர்கள், அறிமுகமானவர்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களும் அந்த தொகுதிகளிலே பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களும் அந்த நிர்வாகிகளும், ஏற்கனவே போட்டியிட்டவர்கள், இப்போது போட்டியிட விரும்பியவர்கள், இவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து கட்சியின் வெற்றி முக்கியம், வேட்பாளரின் வெற்றி முக்கியம், அனைத்து இந்திய அண்ணா திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களின் வெற்றி முக்கியம் என்று கருதி களமாடினால் நிச்சயமாக இந்த 27 தொகுதியில ஒரு 10-15 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இதில் உள்ளடி வேலைகள் எதுவுமே இல்லாமல் வெற்றி முக்கியம் என்று இருதரப்பும் களமாட வேண்டும். அப்படி களமாடினால் மட்டுமே தான் இரட்டை இலக்கத்தில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற முடியும். இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, அந்த மாநிலத்தின் முன்னாள் தலைவராக இருந்திருக்கிற அண்ணாமலை அவர்களை அவங்க கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தாக்கம் இருந்தது. ஏற்கனவே தொகுதி ஒரு 5-6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட போது தன் தந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக உடனிருக்க வேண்டும் என்று அவர் அதிலிருந்து விலகினாரு. அப்போது இருந்தே மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜக நிர்வாகிகளுக்கும் அவர் மீதான ஒரு அதிர்ச்சி இருந்தது. ஆனபோதும் திரு அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கணும், கோவை வடக்கு, சிங்காநல்லூர் அல்லது மொடக்குறிச்சி என்று ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நிறுத்தப்படுவார் என்று பேசப்பட்டது. அவருடைய ஆதரவாளர்கள், நட்பு வட்டாரம், எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அவரோடு பயணித்த ஒரு இளைய வட்டாரம் என்பது எதிர் நிலைப்பாட்டை எடுத்தா நிச்சயமாக ஒரு பின்னடைவை பாஜக சந்திக்க நேரிடும். அண்ணாமலைக்கு தேசிய அளவிலோ மாநில அளவிலோ என்ன பொறுப்புகளை கொடுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு 1-2% பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் உயரும். இதை பாஜக தலைமை உணர்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சொல்கிறார் சார். ஆனால் அண்ணாமலை போட்டியிடலை அப்படின்ட்டு ஏற்கனவே தகவல்கள் சொல்லப்பட்டது. அவர் என்னன்னா அதிமுகவில் அவருக்கு பாஜகவினுடைய வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறலை அப்படின்ற ஒரு அதிருப்தியும் இருந்ததாக கூறப்படுது. அவர் இப்போ போட்டியிடலை, ஆதரவு தெரிவிக்கிற 210 தொகுதிகளில் இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்லாம் சொல்லியிருக்காரு. இந்த அவருடைய நிலைப்பாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்ல, அதுதான் சொல்றேன். அதிருப்தியின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள். இது எல்லாமே தலைமை ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த மாநிலத்தின் தலைமை பொறுப்பிலே நியமித்து
இந்த பாஜகவை வளர்ச்சி பாதையில நீங்க தமிழ்நாடு பாஜகவை பார்த்தீங்கன்னா 1980கள் தொடங்கிதான் இங்க பாஜக வருது. அந்த காலகட்டத்துல தலைவராக இருந்த இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், கிருபாகரன், KN லட்சுமணன் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அவங்க அரசியலை தத்துவார்த்த ரீதியில சித்தாந்த ரீதியில கொண்டு போனாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசியல் கள யதார்த்தத்தை உணர்ந்து திராவிட அரசியல் பாணியில அதிரடி அரசியலை அடிச்சு களமாடினவரு அண்ணாமலை. அது மறுக்கவே முடியாது. பாஜகவுக்கு அது நல்லா தெரியும். நோட்டாவுக்கு கீழ் இருந்த அந்த வாக்கு சதவீதத்தை ஒரு 4-5% என்று உயர்த்தியதுல திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அதற்கு முன்னாள் பொறுப்பு வகித்த திரு எல் முருகன் அவர்களுக்கும் அதன் பிறகு பொறுப்பு வகித்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இந்த 3 பேருமே பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகரமாக இருந்தார்கள். இன்றைக்கு எல் முருகனுக்கு மத்திய அமைச்சராக இருந்தாலும் இங்க மாநிலத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர். நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி வாய்ப்பு இழந்ததால் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே திரு அண்ணாமலை அவர்களை சமாதானப்படுத்தி அவர் விரும்புகிற தொகுதியை கொடுத்து அது கொண்டு போயிருக்கலாம். நீங்க கணவர் தான் அதிமுகவுக்கு எதிராக பேசினாரு, அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக பேசினாரு, ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினாரு, எடப்பாடிக்கு அவர் பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலையை தலைமை பொறுப்புல இருந்து எடுத்து நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தாரு என்றெல்லாம் பேசப்பட்டதுல இப்ப அது உண்மையோங்கிற மாதிரி ஆயிடும். அண்ணாமலைக்கு இடம் கொடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்தாரோ அப்படின்னு. அப்ப இந்த புரிதல் ஏற்பட்டதுன்னா பெரும்பாலான தொகுதிகள்ல ஒரு செட்பேக் ஒரு பின்னடைவு வரும் தானே. அதுதான் என்னோட பார்வை. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.